பிடிபடாம இருக்கிற குற்றவாளிகளை சரணடைய வைக்கிறதுக்கும் பிடிபட்ட குற்றவாளிகள் இருக்கிறாங்களே அவங்களுடைய மன உறுதியை சிதைக்கிறதுக்கும் அவங்க பண்ற நாடகங்க இது. பாருங்க, எனக்கு இன்னமும் அந்த கபில மேல நம்பிக்கை இருக்கு. அவன் உங்களை காட்டி கொடுக்க மாட்டான். நேத்தி கூட அவன் பொண்டாட்டியை பார்த்தேன். வீட்டு செலவுக்குன்னு 10,000 ரூபாய் கொடுத்தேன். அவ கூட வக்கீலையா வந்தாரு, வீட்டு செலவுக்குன்னு 10,000 ரூபாய் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம கேஸ் முடிஞ்ச இந்த செலவெல்லாம் ஏத்துக்கிட்டு அவன் வெளியில வந்துட்டான்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் 10 லட்சம் ரூபாய் சொலையா தர்றதா சொல்லியிருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, அவன் எப்படி உங்களை காட்டி கொடுப்பான்? பணம்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த சித்ரா குடும்பத்துக்கும் அருணாதேவிக்கும் நஷ்டஈடு கொடுத்தாச்சா? உங்களுக்கு தெரியாதா ஐயா? 50 லட்சம் ரூபாய் மொத்தமா. அப்புறம் பேங்க்ல வேலை நடந்துகிட்டு இருக்கு. அநேகமா நாளைக்கு நாளான்னைக்குள்ள அந்த பணம் நம்ம கைக்கு வந்துடும். உடனே செட்டில்மெண்ட் பண்ணி எழுதி வாங்கி கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுறேன். அப்ப நான் வர்றேங்க ஐயா, நீங்க தைரியமா இருங்க. அந்த 2 பேரும் பத்திரமா இருக்கட்டும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலையே படாதீங்க. அந்த காயத்ரியை தான் சரியான சந்தர்ப்பம் கிடைச்சா ஏதாவது பண்ணிடலான்னு பாக்குறேன். அவ சிக்க மாட்டேங்கிறாள. யோ வக்கீல், அதுக்கெல்லாம் நான் வேற ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீ கேஸை மட்டும் ஒழுங்கா பாத்துக்க. சரிங்க, நான் வர்றேன். சார், கும்முன்னு ஒரு ஃபிகர் வருது சார். சொல்லு விட்டது போதும், மாமூல் கறக்கிறது வழியை பாரு. நிறுத்து நிறுத்து நிறுத்து. இதை பார்த்தா சூப்பர் ஃபிகர்னு சொன்னேன் சார். தூரமா வரும்போது அப்படி தெரிஞ்சது சார். என்ன திருட்டு மொழி முடிக்கிறீங்க சார்? எதுக்காக எங்களை நிறுத்துறீங்க? யார வேணா எங்க வேணா எதுக்கு வேணாலும் நிறுத்துறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. பேசுறாயா? எதுக்கு அனாவசியமா பேசுற? சார், என்ன சார் வேணும்? சார், பையன் எதுக்கும் ஒரு பிட்டு போடுறான். அவன் போட்டாலும் நீ மாட்டாத, விட்டுப்பிடி. யோ, எங்க போறீங்க? மகாபலிபுரம். எதுக்கு போறீங்க? சுத்தி பார்க்கிறதுக்கு. நீ இவனை சுத்தி பாப்ப, அவன் உன்னை சுத்தி பாப்பான். அதுதானே? எப்படி என் கொஸ்டின்? சூப்பர் சார். நிஜமாவே நாங்க பிக்னிக் தான் சார் போறோம். நீ சொன்னா அதை நாங்க நம்பணுமா? நம்பலன்னா நாங்க எங்க போறோமோ அங்க பின்னாடியே வாங்க. நாங்க சுத்துற இடம்லாம் நீங்களும் சுத்துங்க. அப்ப நாங்க சொல்றது உண்மைன்னு உங்களுக்கே புரியும். நாங்க உன் பின்னாடி வர்றதுக்கு உங்க வேலைக்காரனா? எவ்வளவு கொழுப்பு உனக்கு! அதானே, நாங்க உங்க பின்னாடி சுத்திட்டு இருந்தா எங்க டியூட்டி யார் தான் பாக்குறது? இல்ல வர கலெக்ஷனா யார் வாங்குறது? நீங்க கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். நான் கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லிட்ட. அதே மாதிரி நான் 500 ரூபாய் கேட்ட கொடுத்துடுவியா? கரெக்டா சார்? பணமா? நாங்க எதுக்கு சார் உங்களுக்கு பணம் கொடுக்கணும்? எங்க கிட்ட பணம் இல்ல. அதானே, நீங்க எதுக்கு எங்களுக்கு பணம் கொடுக்கணும்? யோ, இவங்க 2 பேரையும் அப்படி ஓரம் வரத்தி வை. யார் என்னன்னு விசாரிச்சுட்டு அப்புறமா அனுப்புவோம். சார், நாங்க 2 பேரும் பணக்கார வீட்டு பசங்க சார். என்னடா இந்த பொண்ணு என்னமோ பணமே இல்லங்குது, நீ என்னமோ பணக்கார மூட்டு பசங்கன்னு சொல்ற. நீங்க சொல்றத எதை நாங்க நம்புறது? அதானே. வேணும்னா எங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு தரேன், பேசுங்க சார். போன்ல பிச்சைக்காரன் கூட பணக்கார மாதிரி பேசுவான். யோ, எதுக்கு வளவளன்னு பேசிட்டு இருக்க? நம்ம போட்டோகிராஃபரை கூப்பிடு. கடற்கரையில் கள்ளக்காதல் ஜோடி கைதுன்னு நியூஸ் கொடுத்துருவோம். அப்படி ஏதாவது நியூஸ் வந்தா எங்க மானமே போயிடும் சார். நரேஷ், நீ சும்மா இரு. இவங்களுக்குலாம் நம்ம ஏன் பயப்படணும்? ஆமா ஆமா, நீ எதுக்கு எங்களை பார்த்து பயப்படணும்னு? பெத்தங்களுக்கு பயப்படாம படிக்கிற வயசுல நடு ரோட்ல ஜோடி போட்டு திரியிற. இத பாரு, நீ யாரு, உங்க அப்பா அம்மா யாரு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, எல்லா சர்டிபிகேட்டையும் இப்ப எங்களுக்கு கொடு. எங்களுக்கு கல்யாணம் ஆகல சார். என்னது கல்யாணம் ஆகலையா? அப்ப நீங்க என்ன அண்ணன் தங்கச்சியா, அக்கா தம்பியா? வாட்? என்ன பார்த்தா உனக்கு அக்கா மாதிரி தெரியுதா உங்களுக்கு? கொச்சிக்காதம்மா, ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். நாங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி இல்ல சார். அதுவும் இல்லையா? அப்போ உங்க 2 பேருக்கும் என்னதான் முறை?
we are thick friends. திக்கு ஃப்ரெண்ட்ஸோ தண்ணி ஃப்ரெண்ட்ஸோ அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. இந்த பாருமா, உன்னை இவன் தூக்கிட்டு போய் சவுக்கு தோப்புக்குள்ள வச்சு கற்பழிச்சானு வச்சுக்க, யார கேட்பாங்க? இந்த ஏரியாவில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் தான். என்னத்தான் கேட்பாங்க? அதுக்கு தான் சொல்றேன், நீங்க 2 பேரும் யாருங்கிற ப்ரூஃபை இப்ப கொடுத்துட்டு நீங்க தாராளமா போலாம். சார் ஒரு நிமிஷம் சார், என்னயா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஜோடியா வர தனியா பேசணுமா? அறிவு இருக்கா உனக்கு? கூப்பிடுறாங்கல்ல, போய் கரெக்ட் பண்ணிட்டு வா. வாயா. தப்பா எடுத்துக்காதீங்க சார். மேட்டரை பிடிச்சிட்டா சந்தோஷம். எவிடன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு சார். டபுள் டைம் செக் பண்ணியா? பண்ணிட்டு சார், பக்காவா இருக்கு. இங்க பாருங்க. வெரி குட் தம்பி, நீ போலாம். ஒழுங்கா பார்த்து போ. சார் எப்படி சார் நெத்தி அடி அடிக்கிறீங்க? யோ, அதான் மூஞ்சில எழுதி ஒட்டிருக்கையா. வயசு கோளாறுல ஊரை சுத்திட்டு இருக்காங்க. இந்த பாரு, வளவளன்னு பேசிட்டு இருக்காம அடுத்த கிராக்கிய உடனே மடக்கு போ. டிரைவர், கொஞ்சம் வண்டியை நிறுத்து. ஜூனியர் சார், அந்த அயிலு குயில் 2 பேரும் அந்த ஒயின் ஷாப்ல நின்றுட்டு இருக்கானோ, அவனோட போய் பிடிச்சி கொண்டு வா. சார் வந்து யாராவது பாத்துற போறாங்க. போ சீக்கிரம் போ. போயா போ. சைடிஸ் கரெக்ட் பண்ணா. அண்ணா ஒரு 4 முட்டை கொடுண்ணா. அப்படியே வாட்டர் பாக்கெட் வாங்கிக்க, குண்டல் வாங்கிக்கடா. வேற எது வேணுமா? ஐயோ, வா, என்ன வைக்கலையா? என்ன ஓ என்னாச்சு? டேய், உங்களுக்கு அறிவு இருக்கா? உங்ககிட்ட நான் என்னடா சொன்னேன்? எந்த காரணத்தை கொண்டும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் ஏன்டா வந்தீங்க? ஆமா, நேற்று நைட்டு ஒரு ஆஃப் வாங்கி கொடுத்து நீ பாட்டுக்கு போயிட்ட. அது எவ்வளவு நேரத்துக்கு தாங்கும்? சுத்தமா போதை ஏறல தெரியுமா? நானும் நீ சொன்ன வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ வரவே இல்லை. அப்புறம் நாங்க என்ன பண்றது? அதான் சரக்கு அடிக்க நேரம் கடைக்க பண்ணிட்டோம். டேய், புரியாம பேசாதீங்களா? நீங்க மட்டும் போலீஸ் கண்ணில் மாட்டினீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல ஐயா, நீங்க நான் எல்லாருமே சேர்ந்து கம்பி எண்ண வேண்டியதுதான். நம்ம ஆளுங்கள்ல தலைவரே, நீ ஒரு ஆள் தான் பாக்கி. ஏன் என்னையும் உள்ள தள்ளிட்டு வெளியே நின்று எண்ணிட்டு இருந்த பாரு கம்பிய, அதை போய் உள்ள என்ற மாதிரி வச்சிடுறீங்களா? உங்களை வச்சு நான் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? முதல்ல நீங்க 2 பேரும் வந்து கார்ல ஏறுங்களா. அப்ப சரக்கு அதான் கையில வச்சிருக்கீங்களாடா? அது நாக்க நினைக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு நீ தான் வாங்கி தரணும். கருமம் கருமம். அவ்வளவு கஷ்டமா இருந்தா காசை கொடு, நாங்களே வாங்கிக்கிறோம். ஏய், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்கி தர்றேன். ஏறுங்க ஏறுங்கடா வண்டியில. டிரைவர், நேராக வண்டியை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு வண்டியை வீட்டில் விட்டுட்டு இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் தங்கிக்கோ. ஃபோன் பண்ணி வீட்டுக்கு சொல்லிடு. ஓகே சார். காலையில் போகலாம். புறப்படுங்க. டிரைவர், அவனை என்னென்ன கேட்குறானோ அதை பூரா வாங்கி கொடுத்துருங்க. அவனை வெளியில் விட்டுறாதீங்க. புறப்படுங்க. நமது உதவி ஆசிரியர் காயத்ரியை கொலை செய்ய முயற்சி செய்ததாக பிரபல பார்மா மருத்துவமனையின் அதிபர் உமாபதி கைது. பிரசவ வேதனையில் மரணம் அடைஞ்ச சித்ரா வழக்கில் பார்மா மருத்துவமனை மூடி சீல் வைக்கப்பட்டதற்கு காயத்ரி தான் மூல காரணம் என்று உமாபதி நினைத்ததால் போதும். அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நெத்தியில ரத்த வழியே வந்தால நம்ம கூட டாக்டர்கிட்ட கூட்டு போனோமே, அந்த விவகாரமா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அக்கா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்களே. ஏதோ மற்றவங்களுக்கு உதவி பண்றேன்னு ஹாஸ்பிட்டலு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருக்காளேன்னு நம்ம சும்மா இருந்தோம். ஆனா பேப்பரை பார்த்து தான் நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஒருவேளை நம்மளால அக்காக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்றதுனால நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்களோ என்னமோ. சேச்சே, அவ நம்ம கிட்ட இந்த விஷயத்தை மறைச்சிருக்கிறான்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். பெருசா என்ன காரணம் இருக்க போது? அவ மதிக்கிற மாதிரி இங்க யாரும் பொறுப்பா இல்ல, அவ்வளவுதான். இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாதுங்க. அஞ்சலி ராகோலையும் கூட்டிட்டு நம்ம வேற வீட்டுக்கு போயிடுவோம். என்னடி இப்படி சம்பந்தமே இல்லாம திடீர்னு இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி என் தலை மேல போடுற? பின்ன என்னங்க, நம்மள மதிச்சிருந்தாங்கன்னு நம்ம சொல்லிருப்பாங்கல்ல. நம்மள மதிக்காத வீட்டுல நாம எங்க இருக்கணும்? ஆமா, அவ உங்ககிட்ட சொன்ன உடனே நீ காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பியா? இல்ல கருப்பு கொட்டை போட்டுட்டு போய் வாதாடுவியா? மூடி வாய. அது இல்லைங்க. நிறுத்துறே. அது இல்லைங்க நொதி இல்லைங்கன்னு சொல்லிக்கிட்டு
அவன் நம்ம கிட்ட வந்து சொல்லேங்கிறதா முக்கியம். தங்கச்சி எவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிருக்கா அதை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு நீ என்னமோ பெரிய பக்கிங்காம் பேலஸ் மகாராணி மாதிரி என் தங்கச்சி உன்னை மதிக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நான் ஒண்ணு மகாராணி இல்லதான். ஆனா அன்னைக்கு அங்க வந்தவங்க அவளை குத்தி கொண்டு இருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் அதை யோசிச்சீங்களா? என்ன செத்து போயிருப்பா அண்ணா. 6 சாவு 100 சாவு. இந்த பாரு, கருவறையிலேயே செத்து போனவனு இருக்கான், கல்லறையில இருந்து எழுந்து வந்தவனும் இருக்கான். அவனுங்க குத்திதான் காயத்ரி சாகணுன்றது இல்ல. இப்ப பூகம்பா வந்துச்சுன்னு வச்சுக்க, காயத்ரி மட்டும் இல்ல, நீ நானும் மொத்த ஆட்டமும் க்ளோஸ். இந்த தத்துவம் எல்லாம் எனக்கு தெரியாது. காயத்ரி வந்தவன முதல் வேலையா அவ பாத்துட்டு இருக்கிற இந்த ஆபத்தான வேலையை விட சொல்லுங்க. சரி தாய், நீ சொல்றத நான் கேக்குறேன். நீ சொல்ற மாதிரி காயத்ரி வேலையை விட்டுட்டான்னு வச்சுக்கிய, நாம எல்லாரும் பூபாவுக்கு எங்கடி போறது? சிங்க அடிக்கிறதா? பாய மூடுறி அறிவு கட்டவள. இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? இத சொல்றது கேட்டி வெக்க பண்ணோம். நான் சம்பாதிக்காமல இந்த குடும்பம் வளர்ந்துச்சு. இப்ப எதையோ போதாத காலம் வேலை இல்ல. போதாத காலம்னு போய் சொல்லாதீங்க. நீங்க நினைச்சா வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். ஆனா அது இதுன்னு சாக்கு போக்கு சொல்லி சோம்பேறியா ஊரை சுத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க. நீ கண்டதை பேசி என்ன கன்ஃபியூஸ் பண்ற. இந்த வீட்டுல அவ ஒருத்தி தான் சம்பாரிச்சிட்டு இருக்கா. அவ சம்பாதிக்கிறதை நிறுத்திட்டானா நமக்கு எது என்ன யோசிச்சு பார்த்திருந்தீங்கன்னா அவளை வேலைக்கு போகாதுன்னு சொல்லுவியா? ஏன்னா நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாண்ணே, நீ சொல்றதுதான் கரெக்ட். அப்போ இந்த பிரச்சனைக்கு என்னதான் வழி? ஒரு தொழில, ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சு வைக்கலாம், தப்பே கிடையாது, நல்ல விஷயம். ஆனா நம்ம கையால முடிச்சு வைக்க கூடாது. அப்படி இல்லைன்னா அது முடியறதுக்கு காரணக்கர்த்தாவா எக்காரணத்தை கொண்டு நாம இருக்க கூடாது. காத்திரி தான் வரான்னு நினைக்கிறேன். எக்காரணத்தை கொண்டு இந்த விஷயத்தை யாரும் அவகிட்ட கேட்க கூடாது. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அவளா சொல்ற வரைக்கும் யாரும் எதுவும் அவகிட்ட கேட்க கூடாது. எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்றேன். என்ன வித்யா சொல்ற? சரிண்ணா, நீ சொல்றபடியே செய்யற. நீ நல்ல பொண்ணு. அடியே, அவகிட்ட பெரிய புத்திசாலி மாதிரி ஏதாவது நீ உளறி வச்ச, இத பாரு, சாப்பாட போட்டோமா உடனே வந்துரு, அங்க நிக்காத. அந்த சைக்கிள் கேப்ல ஏதாவது புத்திசாலித்தனமா உளற நீ பாப்ப, எனக்கு தெரியும். ஜாக்கிரதை சொல்லிட்டேன். அதையும் மீறி நீ ஏதாவது உளர்ன, உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன். அப்புறம் நீயும் குழந்தைங்களும் அம்மா தாயேன்னு தெரு தெருவா பிச்சை எடுப்பீங்க. சொல்லிட்டேன். உஷாராயிடு. வரா உஷாராரு. ಏನು ಇಷ್ಟ ನಿಂತೇನು ಅವನು ಕಾಣ ಇರ್ರ ಬರೋರು. ಏಯ್ ಒಬ್ಳು ಬರ್ತಾತಲ್ ನೋಡೆ. ಏಯ್ ಬುಡೋಡ ಹಿಡಿಯೋ, ಇಡಿ 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 ಹಿಡಿಯೋ. ನೋಡು, இங்க ஏன்டா வண்டி நிறுத்தின? இல்ல, ஒரு தம் போட்டு போலாம். ஏண்டா இது பப்ளிக் பிளேஸ் தானே, இங்க போய் தம் அடிக்கிறேன்னு சொல்ற? என்னடா நீ வீட்டுல அடிச்சாலும் வேணாங்கிற, உடம்பு கெட்டு போகணும்னு சொல்ற, வெளியே அடிச்சாலும் விட மாட்டேங்கிற. எனக்கு சுதந்திரமே இல்லையா? நீ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டற. வரேன் இருடா. அங்க பாரு, ரோட்ல தனியா போற பொண்ணுகிட்ட எப்படி கலடா பண்றானுங்க ரவுடி பசங்க. விடுறா மச்சான், அவனுக்கு ரேஞ்சுக்கு பில்டப் பண்றானுங்க. நம்ம பிளவர் பிளாசால வந்து ஜெனிஃபர் லோபஸ் கெட்டல் பண்ணலையா, அந்த மாதிரி இதெல்லாம். அது மாதிரி நான் இல்ல, நீ வால் லிஸ்ட்ல என்ன இடம் சேர்த்துக்கிற? ஏன் மச்சான் இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகுற? கூல் மச்சான், கூல். ಏನು ಒಕ್ಕಲು ಬಂದಲ್ಲ ಅವಳ ಬಿಟಿ ಬಿಟಿ ಏನಂಗಡಿಲಿ ನೀ ಅಕ್ಕಿಟ್ಟೆ ಏನು ಏನು ಬಿಟಿ ಬಿಟಿ. இவனுக்கு ஓவரா போறானுங்கடா. இவனுக்கு ரெண்டுல ஒரு கை பார்த்துட்டு வந்தா. டேய் இருடா, தேவையில்லாம தலையிட்டு அங்க போய் மாட்டிக்காத. இங்க பாரு, அழுதுகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மாட்டிட்டீங்கன்னா உங்க ஐஏஎஸ் எக்ஸாம்ல பிரச்சனை ஆயிரும். ஏன் தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க கேஸ் இருந்ததுன்னா ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத முடியாது. ஒரு லைஃப் வீணா போயிடும். அதை புரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட். நீ மாட கேட்டக்க. ஏய் வரதல இடி இடி. இனிமேல் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. டேய் இந்த பாரு, போடா. ஏய் பாரு, ஏய் பாரு. மாட்டிட்டானே யாரியா? விடுடா, விடு. ஏய் விடு. ஏய் பாரு பாரு பாரு. தண்ணி இல்லவா? ஏய் விடு. விடு. விடுதியே இல்லவா? ஹலோ, விடுதியே இல்லவா?
சொல்ல மாட்டேன். விடுடா. ஏய் விடு. டேய் ஏன்டா திரும்பி வந்துட்ட? அங்க பாருடா யாருன்னு. டேய் நம்ம QTV பார்ட்டி அன்னைக்கு QTV எடுத்த மாதிரி இன்னைக்கு YTV மேட்டர் ஏதாவது இருக்கும். அதான் போன உடனே திரும்பி வந்துட்டேன். ஆஹா விடுடா. ஏய் கத்து மாவளே விடுடா. ஏய் விடு. ஏய் சொல்ல கேளுடா ஏன் நம்ம. ஏய் விடு. தனியா வர பொண்ணு கிட்ட வம்பு பண்றீங்களா? அடடடட அப்படி இல்லம்மா. நாங்க 3 பேர் இருக்கோமா. இந்த ஒரு பொண்ணு தான் இருக்கு. நீ வேற வந்துட்டியா? வேற யாரா கூட்டிட்டு வந்திருக்கியா? மனசுல என்ன பெரிய மன்மதன் நினைப்பா உனக்கு? ஏரியா எஸ்ரே என்னமா? காந்தி நகர் நியூ பஸ் ஸ்டாண்ட். இன்னும் 10 நிமிஷம் 11வது நிமிஷம் இங்க வந்து கமிஷனர் நிப்பாரு. அப்ப காட்டுங்க உங்க விளையாட்ட. ஹலோ கமிஷனரா? அப்பா நான் அர்ச்சனா பேசுறேன். இங்க 3 பொறுக்கிங்க போற வர பொண்ணுங்க கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் என்னன்னு வந்து பாருங்க. சீக்கிரம் வாங்க. ராஸ்கல்ஸ். இத பாருமா, இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இந்த மாதிரி மெரட்னாதான் வேலைக்காகும். ಸರಿ ನಿಮ್ಮ ಮನೆ ಎಲ್ಲಿ? ನಾನು ಡ್ರಾಪ್ ಮಾಡ್ತೇನೆ. ಇಲ್ಲೇ ಇದೆ ಮನೆ, ನಾ ಹೋಗ್ತೀನಿ. ತುಂಬಾ ಸರಿ. ஏய் கமிஷனர் பொண்ணு நம்மள பார்த்து வருதுடா, பயமா இருக்குடா. அடிச்சி சும்மாறா. நீங்க எல்லாம் ஆம்பளைங்க தானா? நல்லா பாத்தீங்கல்ல, பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுருக்கோம். நாங்க ஆம்பளைங்க தான். பேண்ட் ஷர்ட் போட்டவங்கள ஆம்பளை ஆயிட முடியுமா? சர்க்கஸ்ல குரங்கு கூட தான் பேண்ட் ஷர்ட் போடுது. அப்புறம் என்னங்க நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க சிரிச்சுக்கிட்டே அப்புறம்ங்கறீங்க. பின்ன என்ன பண்ண சொல்றீங்க? நடிப்புக்குலாம் நாங்க டென்ஷன் ஆக முடியும். நடிப்பா? என்ன சொல்றீங்க? நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், என்ன சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கீங்க? கேமரா எங்க வச்சிருக்கீங்க தான்? கேமராவா? என்ன சொல்றீங்க? இவ்வளவு நேரம் நடந்தது, இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் டிவி ப்ரோகிராம் தானே. அதான் கேமராவை எங்க வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். பி சீரியஸ். நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே நிஜம்தான், நாடகம் இல்ல. அடச்சே, நான் கண்டிக்க போலாம் தான் நினைச்சேன். திடீர்னு உங்களை இந்த இடத்துல பார்த்ததும் கம்முன்னு இருந்துட்டேன். ஹலோ, ஏதோ ஒரு தடவை என் ஃப்ரெண்ட் கேட்டானே ஹெல்ப் பண்ண, அதுக்காக எப்ப பார்த்தாலும் கேமரா பின்னாடி சுத்திட்டு இருப்பேன்னு நினைச்சீங்களா? சாரிங்க. இனிமேலாவது இந்த மாதிரி பிரச்சனைனா கேமரா இருக்கான்னு தேடி பார்த்துட்டு இருக்காதீங்க. மனிதாபிமானத்தோட போய் ஹெல்ப் பண்ணுங்க, புரிஞ்சதா? சரிங்க மேடம். குட் நைட் மேடம். ஆமா வரேன். ஏன்டா ஒரு பொண்ணு என்ன திட்டிட்டு இருக்கா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? தடா அந்த பக்கம். சார் ப்ராஜெக்ட் நீங்க தான் சார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிச்சு தரணும். ஆமாம் சார், கமிஷன்கிட்ட பேசி சீக்கிரமாக முடிச்சிடுங்க சார். உங்களை நம்பி தான் சார் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார். கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு தரணும். சீக்கிரம் முடிச்சிடலாம். நோ ப்ராப்ளம். வணக்கம் அருள் ஹலோ சார். சார், வாங்க உள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். சார் சொன்னால் செஞ்சுருவார் இருப்பா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாத. சரி பார்ப்போம். வாங்க சார், உட்காருங்க. சார் எந்திரிச்சாரு, காஃபி சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வர சொல்றேன். ஓகே. சார் ஜீவா வந்திருக்காரு சார். ஜீவாவா? நான் நேற்று ஆஃபீஸில் மீட் பண்ணல. வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் வரேன். ஓகே சார். வாங்க மிஸ்டர் ஜீவா. ஹலோ சார். உட்காருங்க. நேற்று ஆஃபீஸில் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால உங்ககிட்ட எதுவும் பேச முடியல, சாரி. அதான் சார், நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? தம்புச்செட்டி கிராமத்தில் நாளைக்கு ஒரு மருத்துவ முகாமும் ரத்த தான முகாமும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து துவக்கி வச்சு கிராமத்து மக்கள்கிட்ட சிறப்பு காட்டணும். நானா? மேயர் இருக்காரு, மினிஸ்டருங்க இருக்காங்க, எம்எல்ஏ எம்பிஸ் இருக்காங்க, அவங்களையெல்லாம் விட்டுட்டு என்ன வந்து கூப்பிடுறீங்க? அவங்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன்னா பேருக்காகவும் புகழுக்காகவும் தான் இதில் கலந்துக்குவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, உண்மையிலே நல்ல மனசோட கலந்துக்குன்ற நம்பிக்கையில் தான் உங்களை கூப்பிட வந்திருக்கேன். அருள், நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்? நாளை காலையில் 11 மணிக்கு மேலே தான் சார் உங்களுக்கு ப்ரோக்ராமே. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, நாளைக்கு காலையில் கண்டிப்பாக நான் வரேன். ஓகே சார். நாளைக்கு காலையில் 7:30 மணிக்கு நானே என் காரில் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். உங்க ஜீவா? இல்லை சார், உங்கள் அப்பாயின்மெண்ட் கிடைச்சதே எனக்கு பாயசம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. கிளம்புறேன் சார். பாய்.
உன் திருவாயை மூடுறியா? காலையில் அழுவு தாங்க முடியல. பாடிட்டே வேலை செஞ்சா அலுப்பு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதான் நான் பாடிட்டே வேலை செய்யறேன். எது அயன் பண்றது ஒரு வேலையா? ஏண்டா உன் பாட்டு கேட்டு எந்திரிச்சோம், திருப்பி தூக்கம் வருது. கொஞ்சம் செல்வாவே படிச்சுட்டு இருக்கான், அவனே டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லல. பேப்பர்ல இருக்கிற கவர்ச்சி படத்தை பார்த்துட்டு இருக்க, அதுவும் சொல்லு விட்டுட்டு உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா? டேய் அடிக்க வாசிக்கிறேன் நீ. ஏன்னா முண்டோம் கவர்ச்சி படம் பார்த்துட்டு இருக்கேன்னா வாண்டட் காலம் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப பாக்குற வேலையை விட நல்ல வேலை கிடைச்சதுன்னா நிறைய பணம் சம்பாரிச்சு செல்வாவோட ஐஏஎஸ் படிப்பேன். நான் ஏத்துக்க போறேன்டா. என்னது? நான் ஐஏஎஸ் படிக்க போற செலவு நீ ஏத்துக்க போறியா? பின்ன எதுக்கு நான் பெங்களூர் வந்து கஷ்டப்படணும்? எல்லாம் என் நேரம்டா. மெட்ராஸ்ல வெட்டியா சுத்திக்கிட்டு இருந்த உடனே பெங்களூர் கூட்டு வந்து வேலை வாங்கி கொடுத்தேன் பாரு. என்ன சொல்லணும்? அனைவரும் கைகள் கொலுக்கட்டும். இளைஞரே இளைஞரே புதுயுகமே நீ. இனி இந்த பூமியின் சரித்திரம் நீ. யுகம் யுகம் புது யுகம் யுகம். உயிரை சுமந்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம். யுகம் யுகம் புது யுகம் யுகம். சிறகை விரித்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம். யுகம் யுகம் புது யுகம் யுகம். இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும், வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும். இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும், அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும். எழுந்திடு எழுந்திடு